Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். alight motion ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4.5 ரேஷியோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த டைம் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ 5 செகண்டில் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 30 செகண்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்டில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு RGB அப்படின்ற கலரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பின்ற தேர்ட் காலமில் வந்துட்டு B அப்படின்னு இருக்கும், அதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஜியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வந்து நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணி கலர் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோன்ற ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஆடியோட சவுண்டு வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து மியூட் பண்ண வேண்டாம். அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட்டோட டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டேன். இந்த டெம்ப்ளேட்டை வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த பிளேஸில் வந்து வேணுமோ அந்த பிளேஸில் வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்ற பிளேஸ்க்கு செட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் ஸ்கேல் ஆப்ஷன் வந்துட்டு அதோட சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுன்றதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் வேணுன்றதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டுமே நம்ம வந்துட்டு எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஐ பக்கமாக டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் வரைக்குமே ட்ராக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஷேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எடிட் ஷேப் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு அதோட சைஸை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த சைஸ் வேணுன்றதையும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒய் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து அது கரெக்டாக வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா அப்புறமேட்டிக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக அதுக்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அகைன் வந்து அந்த எடிட் ஷேப்பில் போயிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது வேணும்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து கரெக்டாக வச்சுட்டோம். இதையும் வந்து நம்ம எண்ட் வரைக்கும் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த எடிட் ஷேப்பில் போய் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஒயில் வந்து 5 வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 267 வச்சுருக்கேன், ஒயில் வந்து 5 வச்சுருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு அது எந்த பிளேஸில் இருக்கணுன்றதையும் கரெக்டாக வந்து இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இதோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஷேப்ன்ற ஆப்ஷன் போயிட்டு சர்க்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்துடுங்க. வந்துட்டு அதோட சைஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மேலே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அந்த சர்க்கிளை வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதையுமே வந்து நம்ம எண்டு வரைக்கும் இந்த மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப் ஆட் பண்ண முடியும், அதை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம்.
ட்ராக் பண்ணிவிட்டு அதோட கலரை வந்துட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலரில் வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சர்க்கிள் ஆட் பண்ண முடியும், அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்போட எண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்வைப் இயர் டு மூவ் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் கை வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து அந்த சர்க்கிள் ஷேப் வந்துட்டு நமக்கு எண்டு வரைக்கும் போகும். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். நான் வந்து 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கனால ஸ்பீடாக மூவ் ஆகுது. நீங்கள் 30 செகண்ட்ஸ் பண்ணுறப்ப இது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சர்க்கிள் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கொஞ்சம் வந்து லைட் வந்து டிம்மாக தெரியணும் அப்படின்னா அதோட பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதோட கலரை வந்து நீங்கள் 75ல் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நமக்கு ஓவர் பிரைட் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு அந்த சாங் வந்து நீங்கள் என்ன சாங் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாங்கோட ஃபஸ்ட் லைனை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோட கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேலவே வந்து அந்த எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேலேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு அதை வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஒயிட்டில் வச்சுருக்கேன், 20ல் வச்சுருக்கேன் அதோட சைஸு. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலைட் மோஷனில் இருக்க ஃபாண்ட்டு தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இமேஜில் எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கனோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க. இப்போ வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். அகைன் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோட மியூசிக் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அதோட சவுண்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபைனலாக வந்து உங்களோட லோகோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.